Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது day 14 of Learn English with Ace, Learn to Speak Basic English. இதுவரைக்கும் நாங்க 1 to 13 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நடுவுல ஏதாவது சொல்லி கொடுத்துப்போம் அது இங்க வந்திருக்கும். சடனா நான் 12 13 14 பார்த்தேன். எனக்கு பேச முடியல நினைக்கக்கூடாது. நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து 14 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் ஈஸியா பேச முடியும். பேசிக் இங்கிலீஷ் கண்டிப்பா பேச முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் present continuous action in progress. இது ரொம்ப முக்கியமான டென்ஸ். action in progress. எங்க நாம present continuous யூஸ் பண்றது. இது ரொம்ப ஈஸி டென்ஸ். யார பார்த்தாலும் present continuous எல்லா ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா இல்ல. எங்க யூஸ் பண்ணனும் அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் அதை கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சாப்பிட்டு இருக்காங்க I am eating நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது eating so I am eating she is eating அவங்க புக் வாசிக்கறாங்களா இல்ல she isn't she is not தான் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோல இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் சோ டக்குனு பார்த்தா உங்களுக்கு புரியாது is not வந்து she isn't reading மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது மழை பெய்து கொண்டிருக்கிறது இப்ப நடந்துட்டு இருக்குது அதனால சொல்றோம் it's raining the sun isn't shining சூரியன் வந்து வெளிச்சமா இல்ல sun is not shining isn't shining இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஓடுறாங்க they are running சொல்றாங்க we are running சொல்றாங்க they are running அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஓடிட்டு இருக்காங்க they are not walking அவங்க நடந்துட்டு இருக்கல ஓடிட்டு இருக்காங்க so present continuous I am doing எங்க யூஸ் பண்ணனும்னா எப்படி யூஸ் பண்ணனும்னா இந்த மூணு வேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும் okay you must have one of this am is are இதுதான் திருப்பி சொல்றோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லி கொடுத்தது திருப்பி வருது I am he is she is it is we are you are they are அவங்க இதுதான் வரும் இது நம்ம அங்கே படிச்சோம் plus verb ing இதுல verb அதுக்கு ing போடும் so I am doing my homework he is running she is writing a letter he is eating biryani அந்த மாதிரி you can make a lot of sentences but இப்ப நடந்து கொண்டிருப்பதற்கு மட்டும் தான் யூஸ் பண்ணா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் so இந்த ஃபார்ம் பாத்தீங்களா I am he she it is we you they are இங்க not negative not இல்லனா just verb ing இங்க verb வரும் verb ing okay so we say I am playing I am not playing he is sleeping he is not sleeping they are dancing they are not dancing okay but கண்டிப்பா எங்களோட சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நீங்க பெல் ஐகான் பக்கத்துல ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் ஈஸியா பேச முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஃபாலோ பண்ணுங்க I am working Chris is writing a letter she isn't eating இங்க பதிலா she is not eating சொல்லலாம் இல்லனா she isn't eating னு சொல்லலாம் the phone is ringing phone அடித்துக் கொண்டிருக்கிறது நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் Chris ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறார் எழுதி கொண்டிருக்கிறப்ப தான் சொல்ல முடியும் எழுதாம டிவி பார்த்துட்டு Chris is writing letter சொல்ல முடியாது அப்ப Chris wrote சொல்லலாம் இல்லனா Chris writes a letter every day சொல்லலாம் ஆனா Chris is writing னா அந்த ஆக்ஷனை Chris செஞ்சிட்டு இருக்கணும் she isn't eating அவங்க சாப்பிடல சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லைன்னு சொல்லலாம் தமிழ்ல we are having dinner நாங்க டின்னர் சாப்பிட்டு இருக்கோம் you are not listening to me நான் சொல்றது நீ கேக்குறதே இல்ல அப்படினு சொல்லுவாங்க no or நீங்க சொல்லலாம் you aren't listening to me the children are doing their homework children அவங்க homework செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மேஜையில உட்கார்ந்து டேபிள்ல homework செஞ்சிட்டு இருப்பாங்க அப்பதான் நீங்க சொல்றது children are doing their homework am is are plus ing போட்டா something is happening now like சொன்ன மாதிரி something is happening now I am working she is wearing a hat I am not watching television they are playing football எல்லாமே
இப்போதான் நடக்குது. நவ் நடந்தா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு யூஸ் பண்ணணும். நீங்க மறக்காம என்ன பண்ணணும்னா இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அப்போ மறந்துடும். ஸோ அதனால எழுதிங்க. சி வேர் ஆல்சோ ரிப்பீட்டிங். நாமளுக்கு ரிப்பீட் பண்ணி அதை சொல்றோம். ஸோ தட் உங்களுக்கு தெரியணும்னு நீங்க இன்னுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா நோட்ஸா எழுதிக்கலாம். அன்றாட லெசன்ஸை கூட நீங்க டெய்லி நோட்ஸா எழுதி வச்சுட்டு நீ ரெஃபர் பண்ணலாம். ஆல்சோ நீங்க போயிட்டு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நாங்க அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். Please be quiet. I'm working. Quiet I put very simple. Look at Sue. She's wearing a new hat. She's wearing it now. The flow இப்ப நடக்குது. The weather is nice at the moment. It's not raining. இப்ப மழை பெய்து கொண்டிருக்கவில்லை. அப்பதான் it's not raining now. அப்படின்னு சொல்லுங்க. So when the question I கேக்குறது where are the children? பிள்ளைங்க எங்க இருக்காங்க? They are in the park சொன்னா. ஆனா பார்க்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? They are playing in the park. You can turn on the television now. இப்படி டிவி நிறுத்திட்டாங்கன்னா பார்க்ல I am not watching it. On the phone we are having dinner now சொல்றோம். Can you phone again later? யாரோ உங்களுக்கு கால் பண்றாங்க. அந்த நேரத்துல நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. சரியா ஃபோன் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஃபோன் எடுத்துட்டு நீங்க சொல்லலாம் we are having dinner. Can you call again later? அப்பறமா பேசுங்க. ஏன்னா நீங்க அந்த நேரத்துல சாப்பிட்டு இருக்கீங்க. ஃபேமிலியா உட்கார்ந்து உங்களுக்கு ஃபோன் பேச விருப்பம் இல்லை. ஸோ அப்போ எப்போ ஆக்ஷன் நடக்குது? அப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இருக்கு. Look at the spelling rules. Swim. நான் எப்பயும் சொல்ல மாதிரி again I'm saying previous lessonsல நிறைய நோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் திரும்பி ரிப்பீட் ஆகும். ஆனா நீங்க முன்னாடி பார்த்துட்டா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். So look at this. Swimming. There's a vowel here before the last letter. So கண்டிப்பா டபுள் பண்ணணும். And again the same rule here. Coming. E ல drop the E and ing. And இங்கேயும் அதே தான். Double the letter. And இது இங்க வந்து IE ல முடிஞ்சதுனால it's got a very different spelling. So spelling rules யும் படிச்சுங்க. As I said, note it down. நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் பாசிட்டிவ். I am, he is, she is, it is, we are, you are, they are, and plus verb ing. கேள்வி கேட்கும்போது அப்படியே as usual தலைகீழ மாறி am I, is he, is she, is it, are we, are you, are they. Is she dancing? Is she going to the movies? Is it raining? Are you working today? கேள்வியும் கேட்கலாம். இப்போ பாருங்க இந்த பையனை பார்த்து கேட்கிறாரு what are you doing? அது கீழே போய் ஒளிஞ்சு தலையில அடிச்சுட்டாரு. ஓகே, he is hiding underneath. என்ன பதில் சொல்ல பட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவரு கேட்கிறாரு. கேள்வி கேட்கும்போது are you feeling okay? Yes, I'm fine. Thank you. Is it raining? Yes. Take an umbrella. Why are you wearing a coat? It's not cold. ஏன் கோட் போட்டுட்டு இருக்கற? கோல்டா இல்லையே அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம் அந்த லெசன்ல. ஸோ வாட்ஸ் பாலா டூயிங்? பாலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? He is reading the newspaper. அவர் நியூஸ்பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிறார். Look, there's Sally. Where is she going? அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? Sally எங்க போயிட்டு இருக்காங்க? இப்போ பிள்ளைங்க என்ன பண்றாங்க? What are the children doing? They are watching TV. எல்லாம் பாப்கார்ன் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. So they are watching television. Who are you waiting for? Are you waiting for Sue? அப்படின்னு கேக்குறீங்க. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கற? சூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஓகே, இது again the form நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே ஈஸி. So question mark, subject, verb, ing. அதுக்கு முன்னாடி ஒரு question போடுறோம்னா அதுக்கு முன்னாடி போடுறோம். So we say that you and auxiliary, இதெல்லாம் auxiliary and subject and infinitive. அதே ரூல் தான் இங்கேயும். Where are they going? Okay, இங்க வந்து verb plus ing வரும். அதனால plus ing வரும். And where are they going? What are they doing? When are they coming home? அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்படி பண்றது? ஷார்ட் ஆன்சர்ஸ்னா are you playing football? னா நீங்க இப்ப ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கீங்களா? Yes I am. No I'm not. னா நெகட்டிவ்ல நீங்க நோ பார்க்கலாம். இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் பாசிட்டிவ் and then we see the next slide negative பார்க்கலாம்.
See, no, I'm not. No, he is not. No, he isn't to சொல்லலாம். Yeah, no, we are not. No, we aren't. இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸும் கொடுக்கலாம். இப்போ look at the question. Are you going now? Yes, I am. Is Paul working today? Yes, he is. Is it raining? No, it isn't. Are your friends staying at the hotel? No, they aren't. இல்ல அவங்க ஹோட்டல்ல தங்கல. They are staying with me. அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து உங்களுக்காக பேசுறதுக்காக நீங்க கேட்கலாம். What is the girl doing? She is sleeping. What is he doing or she doing? He or she is skipping. He is thinking. அந்த மாதிரி நீங்க verb plus ing போட்டு இந்த கேள்விகளை நீங்களே மற்றவங்களை கேட்கலாம். நான் எப்படி சொல்ற மாதிரினா நீங்க படிச்சு கொடுக்குறத கத்துக்கிறத நீங்க இன்னொருத்தரோட பேசணும், யூஸ் பண்ணணும் ப்ராக்டிக்கல் லைஃப்ல. ஸோ 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துங்க. 2, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். 3வது யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண வராது. இட்ஸ் நாட் லைக் லெசனை பார்த்துட்டு போயிட்டு நம்ம போய் பேச முடியாது. பேசணும். அதுக்காக தான் இந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ்ல நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நீங்க ஃப்ளூவெண்ட் ஆக நீங்க கான்ஃபிடென்ட் ஆவீங்க. இப்போ நீங்க எங்கேயாவது இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கலேன், அங்க வந்து நீங்க தமிழ்ல கேட்காதீங்க, இல்லை தமிழ் பேப்பர் எடுத்து வாசிக்காதீங்க, இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க, வாசிச்சுட்டே பாருங்க. நீங்க பார்த்த இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ஸ்லாம் அங்க பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஊர் விதைங்க பார்த்தவே டக்குன்னு ஞாபகம் வரும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாருக்கும் வாசிச்சு காமிச்சு பிரைஸ் வாங்க போறீங்க, நீங்க உங்களுக்கு தான் வாசிக்கிறீங்க. வாசிச்சு நீங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா நீங்க ஆகணும். இப்ப இந்த 14 டேஸ் வீடியோஸ் இதோட முடியுது. இது மாதிரி மேலும் நாங்க வீடியோஸ் கண்டிப்பா போட போறோம். லேர்ன் இங்கிலீஷ் கிராமர் டேஸ் போடுறோம். அடுத்தது கிராமர் வரப்போகுது. அப்புறம் அடுத்த லெவல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரப்போகுது. இந்த 14 டேஸ் பார்த்தா நீங்க ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா உங்களால கண்டிப்பா பேச முடியும். மறக்காம எங்களோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பி சொல்ற பெல் ஐகான் அமுக்குங்க, ஆல் பட்டன் அமுக்குங்க. நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. இதனால நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. and we will also be able to help you to speak in English. So speak in English fluently. Thank you.